ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th அண்ட் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் போயிட்டுருக்கு. பப்ளிக் எக்ஸாம் 2024 வந்து இன்னும் 40 நாளில் வரப்போகுது. ஸோ 45 நாளில் எக்ஸாம் வரப்போகிறனால நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 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 சஸ்பென்ஸான ஒரு விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு ரொம்ப தேவை. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டால் தான் சஜஸ்ட் ஆகும் எல்லாத்துக்கும். அண்ட் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த 3 டிவிஷன் இருக்கவங்க 10th 11th 12th என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி படிக்கிறதே இல்லை. யாருமே படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதோட உண்மையே. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்டு விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே சோர்வடைஞ்சு படிக்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் சிலவங்க இருப்பாங்க டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே விளையாட போயிடுவாங்க. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். சிலவங்க பார்த்தா லோன்லியாக இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்க மட்டும் மாட்டாங்க. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க. நான் எப்படி படிக்க போகிறேன், பயமாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஸ்டேஜஸில் பசங்க இருக்காங்க. 10th 11th 12th பப்ளிக் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒன்று தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, இந்த சண்டே வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பேசலான்னு நான் ஆராய்ச்சி பண்ணதில் நான் வந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி இந்த விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்து பேசுகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கவனிங்க. ஒரு 5 நிமிஷம். என்னென்னா, இன்னும் 40 நாள் தான் இருக்குது. அந்த 40 நாளில் நம்ம வந்து சர்வே பண்ணாவிட்டால் நம்ம எக்ஸாம் முன்னாடி நாள் தான் படிப்போம். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன, நம்ம வந்து எக்ஸாம் முன்னாடி நாள் தான் உட்காந்து புக் எடுத்து திறந்து வச்சு படிப்போம். ஏன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், நமக்கு வந்து யாராவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை டியூஷன் போனால் தான் படிப்பேன், இல்லை வந்து பேரண்ட்ஸ் சொன்னால் தான் படிப்பேன்னு சொல்லி நம்ம இப்படின்னு சொல்லி படிக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளாக எப்போ படிப்போம், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிப்போம். தமிழ் எக்ஸாம் 1ஆம் தேதினா 12th ஸ்டாண்டர்டுக்கு 1ஆம் தேதினா அவன் 28ஆம் தேதி தான் உட்காந்து படிப்பான். அப்போ 28ஆம் தேதி படிக்க வேண்டியதை கொஞ்சம் முன்னாடியே ரிவிஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 28ஆம் தேதி ஈஸியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரிவிஷன் பண்ணுறக்கும் டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லைங்கிற மாதிரி 35 நாளோ 40 நாளோ தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ரிவிஷன் 2 வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஒழுக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுட்டு. இந்த ஃபுட்டு ஹேபிட் ஸ்டைலில் நீங்கள் இந்த 1 மந்த்தாவது ஏன்னா உங்கள் வயசு பசங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட் மாற்ற மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1.5 months இந்த பப்ளிக் முடிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும். வெளியே சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்டு சொல்லக்கூடிய சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க. சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சார் எனக்கு அது இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்ல வந்து என்ன சொல்கிறதுங்க, உடம்புக்கு குளிர்ச்சியுடைய உணவுகள் சாப்பிடுங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நட்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து உங்கள் அம்மாட்ட தர சொல்லுங்கள். நட்ஸ்னால் டேட்ஸு, பாதாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 நட்ஸ் எடுத்து அரைச்சி குடிச்சிக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நட்ஸு காலையில் எடுத்துக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டொமஸ்டிக் லைஃப், அடுத்த பர்பஸ் என்னவோ அது பார்க்க போகணும். சரிங்களா? ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றது, காலையில் டிஃபன் வந்து கரெக்டாக சாப்பிட்றணும், நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். இதெல்லாம் உடம்புக்கும் நல்லது, உங்கள் மூளைக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது, டிப்ரெஷன் ஏற்படுத்தாது. முக்கியமாக ஸ்நாக்ஸ் ஐட்டமை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிருக்கலாம், ஸ்நாக்ஸு சாப்பிட்ட அப்புறமெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு 2 மாதம் கொஞ்சம் தியாகம் பண்ணி ஏதோ நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வந்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு இதை கொண்டு வாங்க, டைட்னஸ் கொண்டு வாங்க. இல்லைன்னா கஷ்டம், ஐயோ நம்மளால் மார்க் எடுக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி நீங்கள் வந்து இதை கொண்டு வாங்க. அதனால் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ்.
நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. மினிமம் 2 லிட்டர் தண்ணி ஆர் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடித்தா சூப்பர். ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோர் 3 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். அப்போது ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1/2 லிட்டர் மாதிரி குடிச்சுக்கோங்க. அதனால் காலையிலேருந்து நல்லாவே குடிச்சிட்டு வாங்க. இது எல்லாமே ரொட்டீனாக பண்ணுங்கள். இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்தே நீங்கள் 1 லிட்டர் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான உணவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த பூரி இதெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க. பூரி ஓகே, எண்ணெயை கம்மியாக ஊற்றி ஏதோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக அம்மா செஞ்ச ஃபுட்டு, காரம் கம்மியாக ஏதோ கரெக்டான ஃபுட்டை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து இப்போது ஃபுட்டை பற்றி சொல்கிறதுனால நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பற்றி இப்போ ஏதோ பேசுகிறாரு போல், ஏதோ டாக்டர் போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாம் தான் காரணம் உங்களை டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதும் அண்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கும். மொபைல் நோண்டுறது, இல்லை வந்து நீங்கள் வெளியே போகிறது, நீங்கள் உங்கள் மைண்டு சொல்கிறது கேட்க மாட்டீங்களா, அதுதான் காரணம். இதெல்லாம் தான் காரணம். ப்ளஸ் வெளியே வந்த உடனே நம்ம டீ சாப்பிட்டு ஒரு பப்ஸு சாப்பிட்டா தான் நம்மளால் வேலையை ஓட்ட முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க. இந்த ஒரு 2 மாதம் மட்டும் இது கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டில் நட்ஸில் நீங்கள் காலையில் ஒரு 4 காலையில் ஒரு 3 அண்ட் ஈவினிங் ஒரு 3 வால்நட் எடுத்து சாப்பிடுங்க. வால்நட்டை வந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் போய் வாங்க. வால்நட் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது மூளைக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீரைகள் எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் கீரைகள் எடுத்துக்கோங்க. சண்டே மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான்வெஜ் எடுத்து சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா சண்டே மட்டும் தானே, வேறு வழி இல்லை. ஸோ வெளியில் மட்டும் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளால் காலையில் கரெக்டாக எந்திரிக்க முடியும். நைட்டு சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30க்கே படுத்துடக்கூடாது. ஒரு 9 ஒரு 8:30க்காவது சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணிக்கு படுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிஃபோர் சாப்பிட்டு படுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிற பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்கள் பாடியில் எந்த ஒரு ஆசிலேஷன் இருக்காது. நல்லா உட்காந்து படிக்கலாம், நல்லா மண்டையில் ஏறும். முக்கியமாக மேக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஏறும். இது சொன்னால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது, நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சு படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நெய், ஒரு டீஸ்பூன் ஒரு நெய் அப்படியே லைட்டாக ஒரு கரண்டியில் ஒரு நெய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குடலுக்கு நல்லது. ஸோ குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஃபன் இன்டேக் எல்லாமே முடிச்சுட்டு வந்து குளிச்சு எல்லாம் வந்து டிஃபன் இன்டேக் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப அந்த 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. முடிஞ்சால் ஸ்கூலில் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து அங்கே இருக்க தண்ணியை தான் குடிங்க. முடிஞ்ச ஈவினிங் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்கூலுக்கு போகிறனால 2-2.5 லிட்டர் தான் குடிக்க முடியும். பாருங்கள் அதை. ஆனால் தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், நல்லாவும் படிக்க முடியும். நீங்கள் சிக்காக மாட்டீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் ஈஸியாக எழுத முடியும். இதில் என்ன சார் சொல்ல வரீங்க, ஏமாறாதீர்கள்னு போட்டிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால் கடைசியில் நான் கன்க்ளூட் பண்ணுறது அதுதான். இப்போ ஃபுட்டு சரி இல்லை படிக்கிறது சரி எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் படிக்காமல் போனீங்கன்னா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் போனீங்கன்னா, இங்கே விட்டுட்டிங்கன்னா பிப்ரவரியில் சத்தியமாக முடியாது. பிப்ரவரியில் ஃபஸ்ட்டு வீக்கு கொண்டுருவாங்க ரிவிஷன் வச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரம் ப்ராக்டிக்கலு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 10 நாள் என்னத்தை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் நேரத்தில் படித்து ஒரு சுமாரான மார்க்கு, ஒரு 50 மார்க் 40 மார்க் எடுத்து அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த போகிறீங்க. அதுதான் ஆகப்போகுது. அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு செலவாகும், நிறைய ஃபீஸ் கட்டணும். நிறைய ஃபீஸ் வந்து இந்த தடவை ஏற்ற போகிறாங்க. இன்ஜினியரிங்னாலும் சரி, டாக்டர்னாலும் சரி, அவ்வளோ ஃபீஸ் வேணும், லட்சக்கணக்கில் காசு வேணும். இதெல்லாம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. காசு கரையாக்க போகிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அது நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து சேவிங்ஸ் ஆயிரும். அந்த காசு வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தலாம், உங்களுடைய நலனுக்காக நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம். ஸோ தயவு செய்து லோன் கிடைக்கிறது கூட இந்த இப்போல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்த லோனை திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் நான் 4th இயர் முடிச்சுட்டு வந்தவங்களாம் அந்த லோன் அடைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ லைட் போயிட்டுருக்கு, நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்கன்னு தான் இந்த சண்டேயில் சொல்கிறேன். ஒரு மோட்டிவேஷன் நினைக்க வேணாம். உங்கள் ஃபுட் சர்க்கிள்ஸை மாற்றிக்கிட்டு உங்களுடைய எளிமையான வாழ்க்கையில் இருந்து ஒழுக்கமாக புக் எடுத்து ஒரு 6 மணி நேரம் டெய்லியும் வந்து படிங்க. 3 மணி நேரம் ஈவினிங், 2 மணி நேரம் காலையில், இந்த மாதிரி 5 மணி நேரம் நீங்கள் வந்து பிரித்து படிங்க. நான் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட்டு 6:30 to 9:30 அண்டு காலையில் வந்து 5 to 7 இந்த மாதிரி ஸ்கூல் இருந்தால் படிங்க. ஸ்கூல் இல்லாத டைம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கணும். அதுக்கு தூக்கம் வரக்கூடாது, அதுக்கு நமக்கு சோறு வரக்கூடாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அதனால தான் இந்த ஃபுட் ஹேபிட் மாற்ற சொன்னேன். தேங்க்யூ.
கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே நல்லா படித்து நல்லா மார்க் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பின்பற்றி பாருங்கள். ஒரு வாரம் பின்பற்றுங்க. கண்டிப்பாக அது கண்டினியூஸாக உங்களால் முடியும். தேங்க்யூ.